குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த எபிசோட்டிலே தொடங்கி ஜோதிட சாஸ்திரத்தின் பல அரிய ரகசிய விஷயங்களை பொதுஜனங்களாகிய உங்களுக்கு வழங்குவதன் மூலமாக ஒரு அவேர்னஸை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். எந்த ஜாதகங்களை இல்லறத்திலே இருப்பவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், இந்த உலகாதாயமான எண்ணங்கள், ஆசைகள், நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல வீடு, நல்ல குழந்தைகள், நல்ல வாழ்க்கை, வீடு, வாகன வசதி, தொழில், யாத்திரை, மன நிம்மதி என்று வேண்டும் 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 என்றே இறைவனிடம் சென்று வேண்டுகிறார்கள். சரி, இறைவனிடம்தான் வேண்ட வேண்டும். ஆனால் எந்த ஜாதகத்திலே என்ன பாதிப்பு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோமே என்று சொன்னால் அது நம்முடைய தேர்வு என்று சொல்கிறோமே, செலக்ஷன், அதிலே நாம் எச்சரிக்கையாக இருப்பதற்கு மிகுந்த வசதியாக இருக்கும். பாருங்கள், ஒரு உதாரண ஜாதகத்தை நான் கொடுத்திருக்கிறேன். இது ராசி கட்டம். இதிலே கடக லக்னம், கடக லக்னத்திலேயே ராகு செவ்வாய், இரண்டாம் இடமாகிற சிம்மத்திலே சந்திரன், ஆறாம் இடமாகிய தனுசிலே சுக்கிரன், ஏழாம் இடமாகிய மகரத்திலே கேது, புதன், சூரியன், சனி, எட்டாம் இடமாகிய கும்பத்திலே குரு. இந்த ஜாதகர் 9/2/63 பிறந்திருக்கிறார். மாலை 4:30 மணிக்கு பிறந்திருக்கிறார். மகம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார். இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம். இந்த எபிசோட்டினுடைய தலைப்பு சந்நியாச யோக ஜாதகங்கள், துறவு நிலை ஜாதகங்கள். திருமணமே ஆகாது, தடைபடும், விதிப்படி திருமணம் நடந்து விட்டாலும் கூட சில வருடங்கள் தான் அவர்கள் இல்வாழ்க்கையில் இருப்பார்கள். பிறகு அவர்கள் துறவு நிலையை மேற்கொண்டு தனிமையாக வசிப்பார்கள், தவம் செய்வார்கள். இதில் சில பேர் பீடாதிபதி ஆகலாம், மடாதிபதி ஆகலாம், சொந்தமாக மடம் கட்டுவார்கள், அல்லது ஒரு சிறந்த வழிபாட்டு தலத்தை ஏற்படுத்தி அதை நிர்வாகம் செய்து வருவார்கள், அல்லது மேற்சொன்ன ஒன்றிலே போய் இணைந்து அவர்கள் தங்களுடைய தவ வாழ்க்கை சேவையை செய்து உணவு கொள்வார்கள். இதில் அவர் துறவியானாலும் கூட பெரும் செல்வந்தராகவும் இருப்பார்கள். ஒரு சிலர் உணவுக்கே வழியின்றி தினமும் கவலையுற்று உணவு உண்பார்கள். இப்படி பல விஷயங்களை இந்த சந்நியாச யோக ஜாதகங்கள் என்கிற தலைப்பிலே அடியங்கள் சொல்ல இருக்கின்றேன். பொதுவாக செவ்வாய், இந்த செவ்வாய் என்கிற விஷயத்திலே தனியாக இன்னொரு எபிசோடு கூட வர இருக்கிறது. நான் சொல்ல போகிற ஒவ்வொரு எபிசோட்டிலும் கூட சனி, செவ்வாய், ராகு, கேது என்கிற 4 அசுப கிரகங்களை பற்றி அடிக்கடி அதிகமாக சொல்ல போகிறேன். என்ன, நம்முடைய வாழ்க்கையை முடிவு செய்ய போகிறவர்கள் இவர்கள்தான். சுப கிரகத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. சுபஸ்தானத்திலே சுபர் நிற்க, சுபாதிபத்தியம் பெற, அந்த வீட்டோன் சுப சாரம் பெற, அவங்க வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்று சொல்வதிலே ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே. ஆனால் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏன் துன்புறுகிறார், அவருக்கு ஏன் பலவிதமான கஷ்டங்கள் வருகின்றன என்று பார்க்கிற போது பொதுவாகவே லக்னத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது. லக்னம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 4 இடத்திலும் செவ்வாய் அமரக்கூடாது என்பது ஒரு விதி. இதில் சந்நியாச யோக ஜாதகத்திற்கு லக்னத்திலே செவ்வாயும் இருக்கிறார், அங்கே செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார். செவ்வாய் கடக லக்னத்துக்கு பாக்யாதிபதி.
பாக்யாதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்றதனாலே அவர்களுக்கு இந்த உலகத்தோர் விளம்புகின்ற பாக்கியங்கள் குறைவு. அவர் நல்லா இருக்கார், சந்தோஷமா இருக்கார். ஆனால் உலகம் என்ன நினைக்கிறது? ஐயோ பாவம், கஷ்டப்படுகிறார், அவர் துன்புறுகிறார் என்று இந்த உலகம் சொல்லுகிறது, நினைக்கிறது. அது உண்மைதான். ஆனால் லக்னத்தில் இருந்த 5ஆம் அதிபதி செவ்வாய் நின்று உடன் ராகு அல்லது கேது, சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுவே யாராவது ஒருவர் கடகத்திலே நின்றால் அது மிகப்பெரிய சந்நியாச யோக ஜாதகம். சந்நியாசம் என்பது கூட ஒரு அதிர்ஷ்டம் தான், எல்லோருக்கும் கிடைத்து விடாது. பொதுவாக சொல்வார்கள், ஆமேடம் நண்டு சுறா எருது கன்னி இவை தன்னில் கருணாகம் அமர்ந்திட்டால் பூமேடை தனில் துயிலும் ராஜயோகம் என்று மூலநூல் பாடல் ஒன்று இருக்கிறது. இருந்தாலும் கூட எப்படி இந்த ஜாதகம் சந்நியாச ஜாதகமாக ஆயிற்று என்பதை இப்பொழுது சொல்ல போகிறேன். 7லே கேது இருக்கிறார். இந்த சனியும் கேதுவும் சேர்ந்து கேந்திரங்களில் நின்றாலும் காமத்திரிகோணம் என்கிற 3, 7, 11, சிலர் 12 என்றும் சொல்லுவார்கள். அயன பயனம் அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்திலே சனியும் கேதுவும் இணைந்தால், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீண்ட வருடங்கள் இல்லற வாழ்க்கை நடத்துவதற்கு அவர்களுக்கு இறைவன் உரிமையை வழங்கவில்லை. தவம் செய்வதற்குத்தான் உரிமை வழங்கி இருக்கிறார். லக்னத்திலே செவ்வாய் இருக்கக்கூடாது, 4ல் இருக்கக்கூடாது, 7ல் இருக்கக்கூடாது, 10ல் இருக்கக்கூடாது. என்ன 10ல் இருந்தால் லக்னத்தை பார்ப்பார், 4ல் இருந்தால் 7ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை இருந்தால் லக்னத்தையே பார்ப்பார் 4ஆம் பார்வையாக. இப்படி ஒரு விதியானது இருக்கிறது. அடுத்து இன்னும் சில விதிகளை நான் சொல்ல இருக்கின்றேன், கவனியுங்கள். ஒரு ஜாதகத்திலே குருவும் சனியும் இணைக்கக்கூடாது. அதாவது இந்த வீட்டில் சனி குரு, சனி வீட்டிலேயே குரு இருக்கார். இந்த குருவும் சனியும் பக்கத்து 2.5 டிகிரி அல்லது அதிகபட்சம் 3 டிகிரிக்குள்ளே குருவும் சனியும் ஒரு ராசியிலே இணைந்து நின்றார்கள் என்று சொன்னால் அது சந்நியாசத்தை தந்து விடும். ஏற்கனவே 1, 4, 7, 10 செவ்வாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றோம். பொதுவாகவே 7ல் கேதுவும் புதனும் இணைக்கக்கூடாது. கேந்திரங்களாகிற 1, 4, 7, 10 என்கிற கேந்திர ஸ்தானங்களிலே புதனோடு கேது என்கிற ஞான காரகன் இணைந்து நின்றால் அது சந்நியாச யோகத்தை தந்துவிடும். அடுத்தபடியாக இந்த ஜாதக கட்டத்திலே 4 கிரகங்கள் ஒரு இடத்திலே ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள். இப்படி 1, 4, 7, 10 என்கிற கேந்திரங்களிலே 4 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து நின்று இருந்தால் அது சந்நியாச யோகம். இந்த ஜாதகர் நிறைய பொருள் சம்பாதிப்பார். லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே கூட அவர் நிறைய பொருளை சம்பாதிப்பார். நிறைய தான தர்மங்கள் பண்ணுவார். பல ஏழை குடும்பங்களுக்கு உதவிகள் செய்வார். ஆனால் அவருக்கென்று அவர் வைத்துக் கொண்டால் அவைகள் கரைந்து போகும். பொதுவாகவே இந்த அமைப்பு இருக்கிறவர்களை பாருங்கள். அவர்கள் துறவிகளாக இருந்தாலும் வருகிறவர்களுக்கெல்லாம் தான தர்மம் நிறைய கொடுத்து நல்ல பேர் வாங்குவதற்கு முயற்சி செய்வார்கள். ஏனென்றால் வைத்திருந்தால் போய்விடும். ஒன்னா நோய் வந்து போய்விடும், அல்லது திருடன் பயத்தால் போய்விடும், அல்லது டாக்ஸ்ல அரசாங்கம் எடுத்துக்கொண்டு விடும், அல்லது காணாமலே போய்விடும். எனவே இந்த மாதிரி உள்ள சந்நியாச யோக ஜாதகத்திற்கு நிறைய பொருளம் வந்தாலும் அவைகளெல்லாம் கரைந்து கொண்டே இருக்கும். அதனால் இவர்கள் நிறைய தானம் செய்வார்கள். இந்த 4 கிரகங்களில் ஒன்று உச்சம் பெறுமானார். இந்த கட்டத்தில் எந்த கிரகமும் உச்சம் பெறவில்லை. இது போல மேஷ லக்னமோ துலா லக்னமோ மகர லக்னமோ லக்னமாக அமைய, இப்ப 4லே சூரியன் என்றால் சூரியன் உச்சம். இப்படி ஏதாவது
சுக்கிரன் மீனத்திலே உச்சம், குரு கடகத்திலே உச்சம் என்று இந்த 9 கிரகங்களிலே எந்த கிரகம் ஒன்றே ஒன்று உச்சம் பெற்றிருந்தால் சக்கரவர்த்திக்கு சமமான பொருள் சேரும். மிகப்பெரிய செல்வந்தன் ஆவார், ஆனால் துறவி ஆவார். இவர்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த குரு சந்திரன் பார்வை இருக்கிறது அல்லவா, கஜகேசரி யோகம் என்று பெயர். இந்த ஜாதகர் திருமணம் செய்து கொள்வார். 10-20 வருடங்கள் ஒரு இல்லற வாழ்க்கையிலே சுகித்திருப்பார். ஆனாலும் இந்த 7இல் இந்த 4 கிரகத்தின் அமைப்பு, லக்னத்தில் செவ்வாயோடு சார்ந்து ராகு என்ற அமைப்பு அவரை துறவியாக மாற்றிவிடும். பொதுவா இந்த ஜாதகர்களுக்கு லக்னத்துக்கு 1, 4, 7, 10 சனி இருப்பது அல்லது சனி பார்ப்பது. இங்கே சனி லக்னத்தை பார்க்கிறார், 7லேயே இருக்கிறார், 2 யோகமாகிவிட்டது. அதே மாதிரி பொதுவாக 11ஆம் அதிபதி, இந்த ஜாதகத்துக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன். சில ஜாதகங்களிலே இந்த 7 11 பரிவர்த்தனை ஆவார்கள். அதாவது அவர் வீட்டில் இவர் வீட்டில் அவர் பரிவர்த்தனை ஆவார்கள். அப்படி பரிவர்த்தனை பெறுவதும் கூட சந்நியாச யோகம்தான். அது பொதுமக்களுக்கு தவறுதான். அடுத்தது, ஒரு ஜாதகத்திலே கன்னியில் சுக்கிரன் நீச்சம், புரட்டாசி மாசத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் கன்னியிலே அவர் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், சூரியனும் சுக்கிரனும் கன்னியிலே ஒரு ஜாதகருக்கு இருந்தது என்று சொன்னால் அந்த ஜாதகத்திலே லக்னத்துக்கு 12லே புதன் சென்று விட்டாரே என்று சொன்னால் அது சந்நியாச யோக ஜாதகம். அதே மாதிரிதான் 2லே செவ்வாய் உச்சம் பெற்று, பொதுவாக 3லே குரு மறைந்து இருந்தாலும் சந்நியாச யோகம் ஜாதகம் தான். ஒரு ஜாதகத்திலே 3 குடையவன் கிடக்கூடாது. 3ஆம் இடம் என்பது காமத்திரிகோணத்திலே ஒரு இடம். நான் காமத்திரிகோணம் என்றே ஒரு எபிசோடு போட இருக்கின்றேன், இன்னும் விரிவாக அங்கே சொல்கின்றேன். இங்கே இந்த ஜாதகத்துல 3 குடையவன் யாரு? புதன். அந்த புதன் கேதுவோடும் சனியோடும் சேர்ந்து கெட்டுவிட்டான் என்பதை பார்க்கிறீர்களா? அப்படி 3 குடையவன் காமத்திரிகோணாதிபதியா இருக்கிற 3ஆம் இடத்தோர் தைரியம், வீரியம், சகோதரம் என்கிற ஸ்தானத்துக்குரிய புதன் 7லே, இந்த ஜாதகத்திலே 7லே சனி கேதுவோட. விதி என்ன சொல்லுகிறது? 3 குடையவன் 7லே கேதுவோடவோ ராகுவோடவோ சனியோடவோ செவ்வாயோடவோ சேரக்கூடாது. இந்த 3 கிரக அமைப்புகள் இணைப்புகள் இருந்தால் அவர் சன்னியாசி என்று சொல்கிறார். அடுத்தது ஒரு விதி இருக்கிறது, எப்பவுமே சுக்கிரனை சனி பார்க்கக்கூடாது. அதே மாதிரி சுக்கிரனை சனி ராகு கேது பார்க்கக்கூடாது. இந்த ஜாதகத்துக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன், சுகாதிபதி, தாய், தாய் மாமா, கங்கை, வீடு, யோகம் என்கிற சுகஸ்தானாதிபதியான சுக்கிரன் 6லே மறைந்திருக்கிறார். மூல நட்சத்திரம் கேது கால் வாங்கிட்டார், கேது சாணத்திலே இருக்கிறார். இந்த அமைப்பு இருக்கிறதே, இதுவும் துறவுதான். இல்லற வாழ்க்கை நிலையாமல் போகும், சுகஸ்தானம் கெட்டுவிட்டது, எனவே இவர் துறவியாக ஆகிவிட்டார். அடுத்தது, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சனியும் கேதுவும் சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருந்தால் அவர் பெரிய ஆன்மீகவாதியாக, ஆன்மீக குருவாக, ஞானியாக வருவார். ஆனால் ஒன்னே ஒன்று அவருக்கு இல்லை, குழந்தை, குட்டி, குடும்பம், உற்றார் உறவினரோடு சேர்ந்து வாழ்வது என்கிற யோகம் இந்த ஜாதகருக்கு இல்லை. இப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு கிடைக்காது. அவர்கள் தனிமையாக வாழ்ந்து தவம் செய்து நிறைய பொருள் ஈட்டி தான தர்மம் செய்து நிறைய புகழும் அடைந்து அரசாங்க விருதெல்லாம் கூட பெற்று மதிப்புக்குரியவராக, வணக்கத்துக்குரியவராக, பலரையும் வாழ்விப்பவராக, வாழ வைப்பவராக இருப்பார்.
ஆனால் அவரால் அந்த குடும்பத்துக்கு லாபம் இல்லை. புரிஞ்சதா? ஏன்னா நம்ம பொண்ணை அப்படி ஒரு ஜாதகருக்கு கொடுப்போமா? என் மாப்பிள்ளை ஆண்டியா இருந்தாலும் பரவாயில்ல, 100 வயசு சௌக்கியமா என் பொண்ணோட இருக்கணும்னு தானே பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். பட் ஆனால் அதை தப்புங்கிறத காலம் உணர்த்துகிறது. வயசான பிறகு உணர்கிறார்கள். இருந்து விட்டு போகணும். பொதுவா சனியும் கேதுவும் எங்கும் இணையக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி 2, 5, 7ஆம் ராசிகளிலே சனியும் கேதுவும் இருக்கக்கூடாது. 2ல அல்லது 5ல அல்லது 7ல சனியும் கேது. ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 5ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். இந்த ஸ்தானங்களிலே சனியும் கேதுவும் இணைந்து நிற்கக்கூடாது. நின்றால் அவரும் துறவியாகத்தான் ஆவார். அடுத்தது, இந்த அமைப்பு இருந்தால் ஆண்மை சக்தி, வீரிய குறைபாடு இருக்கும். அவர் தன்னுடைய குடும்பத்தை சந்தோஷப்படுத்த முடியாது. அதற்கடுத்தபடியாக இவர் ஒரு பெரிய மதாச்சாரியராக வருவார். அந்த யோகம் இந்த ஜாதகத்திலே இருக்கிறது. 9ஆம் இடம் தவத்தை குறிக்கும், 10ஆம் இடம் சித்தினை குறிக்கும், 12லே கேது இருந்தால் ஞானத்தை குறிக்கும். பொதுவா 10ல் சூரியன் சனி கேது உட்காரக்கூடாது. 10லே ஒருவருக்கு தொழில் ஸ்தானம், அந்த தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சனி கேது தனியா உட்கார்ந்து இருக்கலாம். தனித்த சூரியன், தனித்த சனி, தனித்த கேது, அதுக்கு பலன் வேற. ஆனா இந்த 3 பேரும் ஒன்றாக இணைந்து அமர்வார்களே என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த பாதிப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாதகத்துல சனி சந்திரனை பார்க்கல. இந்த சனி ஒருவேளை இங்க இருந்திருந்தால் சந்திரனை பார்ப்பாரா? சனியும் சந்திரனும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடாது. மனநிலை பாதிக்கும். அவர் தன்னுடைய மனம் உடைந்து போய் ஏதோ ஒரு காரணத்தினாலே தன்னுடைய வீடு, குடும்பம் முதலியவர்களை பிரிந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு ஊராக செல்கிற பரதேசியாக, பராரியாக போவார். அல்லது குடும்பத்தை விட்டுவிட்டு அவரும் சன்னியாசியாக போவார் என்று மூல நூல் சொல்லுகிறது. அதுபோலவே சனி லக்னத்தை, குருவை, அதே மாதிரி சந்திரனை பார்க்கக்கூடாது. யாரு? சனி. சனி இங்க லக்னத்தை பார்க்கிறதுனாலேயே சன்னியாசி யோகம். இந்த சனி குரு எங்க இருந்தாலும் சனிக்கு என்ன பார்வை? 3, 7, 10. இந்த 3, 7, 10ங்கிற பார்வையினாலே சனி குருவை பார்த்தாலோ சந்திரனை பார்த்தாலோ அந்த ஜாதகர், அந்த ஆண்மகன் துறவியாக போவார். உடனே பிறந்த உடனே போக முடியாது. வளர்ந்து ஆளாகி கல்வியில் தோற்று, திருமணத்தில் தோற்று, வாழ்க்கையில் தோற்று, தோல்வியின் உச்சத்திற்கு சென்ற பிறகு மனம் ஒடிந்து போயோ அல்லது ஞானம் ஏற்பட்டோ, 2 நிலையிலும் ஞானம் ஏற்பட்டும் துறவு கொள்ளலாம், மனம் ஒடிந்து போயும் துறவு கொள்ளலாம். எப்பவுமே ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது என்று சொல்வார்கள். இதை இங்கே நாம் குறிப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே 4ஆம் இடத்துல கேது இருக்கணும். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். அங்கே கேது இருந்தால் தாயாருக்கு கெடுதி, தாய் மாமனுக்கு விரோதி, சுகமே இருக்காது. எத்தனையோ சித்து இருந்தாலும் அது கேஸ்ல இருக்கும், அல்லது எவ்வளவு சொந்தக்காரன் தூக்கிட்டு போயிடுவான். நிம்மதி இருக்காது. 4ல் கேது இருக்கிறவனும் நிம்மதியை இழந்து போய் துறவியாகி விடுவான். அதே மாதிரி ஒரு ஜாதகத்திலே இந்த சுக்கிரன் இருக்கிறது. அதெல்லாம் பொதுவாகவே சுக்கிரன் 3, 6, 8, 12லே உட்காரக்கூடாது. மறைவிடஸ்தானம்னு பேர். குறிப்பா 6ஆம் இடங்கிற சத்ருஸ்தானத்திலே, ரோகஸ்தானத்திலே, ருணஸ்தானத்திலே உட்கார்ந்து இருக்கிறது பார்த்தீர்களா? இந்த 7ஆம் இடத்தை 2 சுபகிரகங்கள் பிடித்து கொண்டிருந்தாலும் கூட இந்த சுக்கிரன் கேது சாரம் பெற்றுவிட்டார். சுக்கிரன் எங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன், இது பொது விதிதான். மேஷத்தில் சுக்கிரன் அஸ்வினி சாரத்தில் இருக்கக்கூடாது.
சிம்மத்தில் மகம் சாரத்தில் இருக்கக்கூடாது, தனுஷில் மூலம் சாரத்தில் இருக்கக்கூடாது. இந்த அமைப்போடு ஒருவர் பிறந்திருந்தால் கண்டிப்பாக அவருடைய கடைசி வாழ்க்கையிலாவது வீட்டுக்குள்ளேயாவது அவர் தவம் செய்பவராக, துறவியாக, பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டவராக, பெண் இன்பம் இல்லாதவராக, குடும்ப சுகம் இல்லாதவராக இருப்பார் என்று ஒரு ஜாதகம் எப்படியெல்லாம் சந்நியாச யோகத்தை பெறுகிறது என்று நான் இப்பொழுது சொல்லி இருக்கிறேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரி அமைப்பு இல்லாத ஜாதகத்துக்கு உங்க பொண்ணை கொடுக்கணும். ஏன்னா நீங்கெல்லாம் ரொம்ப உலகாதாயமா நினைக்கிறீர்கள். என்னுடைய குழந்தை நல்ல குடும்பத்துக்கு போகணும், நல்ல வருமானம் உள்ள, அழகான, ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிற, சூப்பர் ஃபயர் ஃபிகர் உள்ள, நல்லா சம்பாதிக்கிற, நல்ல ஆண்மை உள்ள, நிறைய குழந்தைகளை தருகிற, பெரும் செல்வம் ஈட்டுகிற, பெரும் புகழோடு வாழ்கிற, நீண்ட ஆயுளுடைய ஒரு பையனுக்கு என் மகளை கொடுக்கணும்னு ஒவ்வொரு பெற்றோரும் விரும்புவது இயற்கை. இது உலக விஷயம். அப்படின்னா அவங்களுக்கு தான் ஞானம் இல்லையே. உலகம் நிலையற்றது, மரணம் என்பது எல்லோருக்கும் உண்டு என்பது புரிந்திருந்தால் இப்படி பேராசைப்படுவார்களா? நீங்கள் எந்த ஜோதிடத்திலே போய் கேளுமானாலும் கேளுங்கள். அந்த ஜோதிடம் பார்க்க வருகிறவர்கள் நல்ல இடம் கிடைக்குமா? இது என்னன்னு எனக்கு இன்று வரையிலும் அதற்கு விளக்கம் தெரியல. நல்ல இடம் கிடைக்குமா சுவாமி? அந்த ஒரு வரியில நமக்கு ஆப்பு. உண்மையை வெளியவும் சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் உங்க பொண்ணு புண்ணியம் பண்ணல, அப்படியெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. அது ஆணோ பெண்ணோ ஏதோ சுமாரா இருக்கும்னு தான் இங்க சொல்லணும். அதை சொல்ல மாட்டாங்க. இது நாம் பொதுவாக எல்லோருக்குமாக பதிவிடுகிற பதிவு. எனவே எச்சரிக்கையாக இருங்கள். இதுவரையிலும் சொன்ன சந்நியாச யோகம் ஒரு பையனுடைய ஜாதகத்திலே இருந்தால் அவனுக்கு தயவு செய்து பெண்ணை தராதீர்கள். உங்களுக்காக பெண்ணை பார்த்து கொடுங்கள் என்று சொல்லி அடுத்த வகுப்பு ஒரு ஆண் எப்படியெல்லாம் இருக்கணும் பெண் வீட்டாருக்கு சொல்ல போகிறேன். இப்போ பையன் வீட்டாருக்கு, பொண்ணு வீட்டாருக்கு சொல்லியாச்சு எப்படிப்பட்ட பையன் அதுக்கு வேணும்னு. அடுத்த எபிசோடும் கூட காமத்திரிகோணம் என்கிற திறப்பில் உங்களுக்கு விரைவில் சந்திக்கிறேன். வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம்.